नंबर 1 डिमांड जो नॉन नेगोशिएबल है कि या तो धर्मेंद्र प्रधान इस्तीफा दे या तो उनको मंत्रिमंडल से बर्खास्त करे सरकार, नॉन नेगोशिएबल। नंबर 2, 1 करोड़ का मुआवजा सारे फैमिलीज के लिए जिनके बच्चे इस नीट के ब्रोकन करप्ट एजुकेशन सिस्टम के वजह से आत्महत्या करके मर गए एंड उनके ऊपर एफआईआर दर्ज हुआ, वो सारे एफआईआर विड्रॉ किए जाए। पॉजिटिव साइन दिखाया, सरकार ने बोला कि इन प्रिंसिपल हम लोग मान रहे हैं आपकी ये 2 डिमांड्स। मैं किसी का काम में नहीं आया, आज मैं काम में आया हूँ, किसी का काम में नहीं आया मैं आज। ऐसा क्यों कह रहे हैं आप? मैं विकलांग हूँ ना, मैं कमाता नहीं, मैं धमाता नहीं, मैं किसी के काम में नहीं आया। वो सब ऐसी बोलते हैं तू लल्ला है, तू कमाता नहीं। அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம். இன்று சந்திக்கிற அரசியல் விமர்சகர் சமூக செயல்பாட்டாளர் திருமதி கவிதா அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா ஜந்தர் மந்தர்ல தொடர்ந்து போராட்டம் போய்கிட்டு இருக்கிறது. அது உச்சபட்சமாக இப்ப 4 மணிக்கு பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது. தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகுவார் என்கிற ஒரு செய்திகள் கிட்டத்தட்ட வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட நேற்று அவர் அறிவித்தது என்னன்னா, ஒருவேளை அவர் பதவி விலகினாக்க மோடி அவர்களே பதவி விலகு என்ற கோரிக்கை இப்ப வலுத்துக்கிட்டு இருக்கு. கூட்டமும் கலைஞ்சபாடு கிடையாது. இது இன்னும் அதை தாண்டி என்னன்னா, இப்ப சந்திரமண்டல கூட்டத்தில் பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஆதிக்கம், குறிப்பாக பெண்களுடைய அந்த வீரம் இருக்குல்ல, அது வந்து கூடுதலாக இப்ப தென்பட ஆரம்பித்திருக்கிறது. முன்னெப்பொழுதும் இல்லாதை விட அவர்கள் தனி மனுஷிகளா நின்று போராட தொடங்கி இருக்கிறார்கள். இதுவும் இந்த போராட்டத்துல ஒரு புது வடிவமாக மாறி இருக்கிறது. முதற்கட்டமா அதில் எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் இந்த மாதிரி போராட்டங்கள்ல குழந்தைங்க அடி வாங்குறது, வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்களுக்கு ஒரு ஆளாகிறது கஷ்டமா இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட குழந்தைங்கள்லாம் இருக்கிறத பார்த்தாச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளா நமக்கு ஒரு விதமான ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு ரசிகை மனநிலையை பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாமே நமக்கான ஒரு உலகம் நமக்கு மாறிட்டு இருக்கோன்ற ஒரு பயம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு 4-5 நாள் இந்த ஜந்தர் மந்தர்ல நடக்கிற விஷயங்களும் சரி, அதுல பாக்குற குழந்தைங்களையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இல்லப்பா, நம்ம இளைஞர்கள் இன்னும் அப்படியேதான் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு மோட்டிவ் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு தெளிவு இருக்கு. இப்படியும் அரசியல்படுத்தப்பட்ட ஒரு குழந்தைங்க கூட்டம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கும் சொல்ல போனா. அதுலயும் சில பிள்ளைங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். மும்பைல ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது ஒரு பொண்ணு வந்து போலீஸ் வேனை போய் கை வச்சுட்டு தடுக்கிறது, அந்த பொண்ணால அது தடுக்க முடியாது. பட் அந்த கட்ஸ் இருந்துச்சுல, நீ வா, என்ன பண்ண போற, மேலதானே வந்து இவ ஏத்த போற, பண்ணிக்கோன்றா, அந்த அளவுக்கு ஒரு கான்பிடண்டா நின்றதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிரமிப்பா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. டெல்லி ஜந்தர் மந்தர்ல ப்ரொட்டஸ்ட்ல ஒரு பாப்பா வந்து அது கரையாங்குஞ்சி போல இருக்கு, அது காக்ரோச் கூட சொல்ல முடியாது, இத்தனோடி இருக்காது. பசங்களை அடிக்கும் போது குறுக்கா நின்றுட்டு 2 பக்கம் கையை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அடி வாங்குறத பார்க்கும்போது நமக்கே ஒரு பயமா. அந்த குழந்தைக்கு கூட பிறந்தவங்களா, நண்பர்களா எதுவுமே இல்லை. ஆனா இந்த ஒரு விஷயம் வரும்போது இதுல எல்லா குழந்தைங்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும் போது எல்லாம் ஒன்னா கூட்டு சேர்ந்து நிக்கிறதுன்றது இப்போ இந்த நாட்டுக்கு இது ரொம்ப தேவையான விஷயமாவே எனக்கு தோணுது. பர்சனலா நம்ம வந்து வன்முறையை ஆதரிக்கல, நீங்க வந்து வன்முறைக்கு போங்க நம்ம தூண்டல. ஆனா இந்த குழந்தைங்க வந்து ஒரு அமைதியான வழியில தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு இது வேற ஒரு இடத்துல வந்து நிக்குது அப்படின்னா இதுக்கு முழுக்க பொறுப்பும் முழுக்க காரணமும் இதுக்கு தவறும் அரசாங்கத்தையே சேருமே தவிர, ஆள்ற அரசியே சேருமே தவிர, இந்த குழந்தைங்களை எந்த விதத்திலையும் தப்பு சொல்றதுக்கான பழி இல்லை. அத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப வந்து இந்த பதவி விலகணுங்கிற விஷயம் வந்து 2 விதமா பேசப்படுது. ஒண்ணு, இன்னும் நாள் கடத்துவாங்க, பண்றதுக்கான வாய்ப்பு சொல்லுங்கிறாங்க. ஒருவேளை அப்படி பண்ண வாய்ப்புன்னா பிரதமர் மோடியே பதவி விலகுங்கிறது இது உச்சபட்சமான கோரிக்கை மாறும்ல. கிட்டத்தட்ட அது என்ன ஆட்சியாளர்களுக்கே சிக்கலாயிரும்ல. இவங்க வச்ச கோரிக்கையே தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் தான். அப்ப நீங்க ஒரு பர்சனை வந்து காப்பாத்திட்டு இருக்கீங்கல்ல. இப்ப நேத்திக்கு வரைக்கும் பிரதமர் வந்து செல்ஃபி மோட்ல கேமரா வச்சுட்டு அவர் பேசுற அளவுக்கு வந்து இறங்கி வந்துட்டாரு. அவருக்கு சுத்தி கேமரா மேன் இல்ல.
லைட்மென்ட் செட் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. அப்ப இதோட அவசரம் என்னன்றது தெரியுதுல்ல. அப்ப நீங்க செல்ஃபி எடுத்து செல்ஃபி மோட்ல உங்களால வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு நீங்க இறங்கி வந்திருக்கீங்கன்னா, உங்க அமைச்சரவையில இருந்து ஒரு அமைச்சர் பதவி விலக சொல்றாங்க. இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனைக்கு எங்க ஒரு குழந்தைங்க நீட்ன்றதுக்கு 1 வருஷம் போராடி படிச்சு வருதுங்க. ஈஸியா பேப்பர் லீக்னு சொல்றீங்க. நேத்திக்கும் அவர் பதவி விலக சொல்லணும் அப்படின்ற எந்த மோட்டிவ்லயும் பிரதமர் அவர்கள் பேசல. தர்மேந்திர பிரதான் பதவி விலக கூடாதுன்னா அடுத்த கட்டம் யார்கிட்ட இந்த விஷயம் பாயும் அப்படின்னா பிரதமர் நோக்கிதான் பாயும். அப்ப நீங்க பதவி விலகுங்க அப்படின்ற மாதிரி உங்க அமைச்சரவையில இருந்து ஒருத்தர பதவி விலக முடியாதா உங்களால? 200+ இருக்காங்கல்ல, உங்ககிட்ட மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அப்ப அந்த பதவியை நீங்க யார் பண்ணாலும் கொடுக்கலாமே. அப்படி கொடுக்கும் போது இதுல என்ன அவங்க இன்னொருத்தருக்கு ஒரு பயம் வரும்ல, சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு. பிரதமர் அதேதான் சொல்லிட்டு இருக்காரு, 13 பேரை நாங்க புடிச்சிருக்கோம், 13 பேர் ஜெயில இருக்காங்க, இனிமேல் இந்த தவறு நடக்காது. அப்ப இத்தனை நாள் நடந்த தவறுக்கு யாரு பொறுப்பெடுத்துக்கணும்? இத்தனை குழந்தைங்க செத்து போச்சு. சூசைட் இல்லைங்க, நீங்க கொலை பண்ணிருக்கீங்க. ஒரு சிஸ்டமை ஃபெயில் பண்ணி வாழ வேண்டிய பிள்ளைங்க கிட்டத்தட்ட அத்தனை பிள்ளைங்க நீங்க சாகடிச்சிருக்கீங்க. அப்ப இதுக்கு யார் பதில் சொல்லுவா? யார் பொறுப்பெடுத்துப்பா? இவ்வளவு நாள் நடந்த தவறுக்கு யார் பொறுப்பெடுத்துப்பா? பிரதமர் வந்து சொல்லலாம், அவர் விஷயத்த நியாயமா சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே. இனிமேல் இந்த தப்பு நடக்காது, இனிமேல் இந்த பிரச்சனை நடக்காது. நடந்த தப்புக்கு என்ன காரணம்? நடந்த தப்புக்கு என்ன நீங்க தண்டனை கொடுக்க போறீங்க? அதுக்கு அவர் பதில் சொல்லவே மாட்டேன்றாரு. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்ன்றதான் முதல்ல வச்ச கோரிக்கை. இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு. நம்ம நீட்டு முழுக்க முழுக்க வேண்டாம் சொல்றோம். ஏன்னா உங்களால ஒரு எக்ஸாமினேஷன் சரியான முறையில நடத்த முடியலன்னா அந்த குப்பையை நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸா நீங்க எல்லாம் என்ன படிச்சுட்டு வந்தீங்க? எல்லாரும் சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு வந்தீங்களா? சோசியல் இத நீங்க படிச்சுட்டு வந்தீங்களா? நீங்க எதுவுமே இல்ல. உங்களோட பேக்ரவுண்ட்ஸ் எடுத்து பார்த்தா கார் துப்புற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு எம்எல்ஏக்களும், ஒவ்வொரு எம்பிஸும், ஒவ்வொரு மினிஸ்டர்ஸோடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஆளல. நீங்க அப்போ உங்களை மாதிரி ஒருத்தவங்களை வந்து உட்காந்துக்கிட்டு படிச்ச பிள்ளைங்களை நீங்க இன்னும் மேற்கொண்டு ஒண்ணுங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கறதுக்கு இல்ல. பக்கோடா வித்து பொழைச்சுக்கோங்கன்னு சொல்லி முடிச்சாச்சு. பக்கோடா விக்கிறதுக்கும் வழி வைக்கல. இப்ப என்ன அப்படின்னா படிப்பை தள்ளி போடுறது. இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தை 12th முடிக்குது, ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் ஒரு அந்த 12th உள்ள மார்க் வச்சு அடிப்படையா வச்சு ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சோம்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நார்மலா. அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவங்க அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் படிக்கிறதுன்றது வேற. ஒரு இன்ஜினியர் வெளியே வரணும்னா 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு அவன் வந்தா அவனுக்கு வேலை ரெடியா இருக்கணும். வேலை இல்லைன்னு அங்க பிரச்சனை. நீங்க இந்த எக்ஸாமினேஷனுக்காகவே 2 வருஷம் 3 வருஷம் கடத்துறீங்க அப்படின்னா 3 வருஷம் அந்த குழந்தையோட லைஃப் போகுதுல்ல. 3 வருஷம் அந்த குழந்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஏஜ் பார்க் ஒரு விஷயம் வந்து நிக்கும், மனசளவுல ஸ்ட்ரெஸ் ஆகி நிக்கும். ஈஸியா சொல்றீங்க பேப்பர் ஆமா லீக் அடிச்சு இதுக்கு மேல இந்த தவறு நடக்காம நான் பாத்துக்கிறேன், நடந்த தப்புக்கு தண்டனையா வாங்கிக்கோங்கன்னு நாங்க சொல்றோம். அப்ப இதுல இன்னொரு சில பேர் சொல்றாங்கன்னா அப்படி பண்றது வந்து எத்தனை அமைச்சர்கள் பதவி விலகணும்? மொத்தமா பதவி விலகிட்டு போங்க. உங்களுக்கு வந்து இந்த சட்டத்திட்டங்களை வந்து சரியா நடத்த முடியல, உங்களுக்கு இந்த நாட்டை சரியான வழி நடத்த முடியல அப்படின்னா பதவி விலகிட்டு போங்கன்னு தான் சொல்றோம். அது தர்மேந்திர பிரதான் வந்து இவங்க எந்த காரணத்துக்காக அவரை இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றாங்கன்றது ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அமித்ஷாஜியும் சரி இல்ல மோடிஜியும் சரி. அப்போ உங்களுக்கு தர்மேந்திர பிரதான் வேணும் அப்படின்னா நீங்க பதவி விலகிட்டு போங்கன்ற கோரிக்கை தான் அடுத்த விஷயங்கள். இது பிரச்சனையாகும். இந்த விஷயம் வந்து இவங்க வந்து பேசி சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள்ல முடிச்சு போயிடுச்சுன்றது மாதிரிதான் தோணுது இப்ப நடக்கிற சிச்சுவேஷன்ஸ் பார்க்கும்போது. ஓகே, நீங்க சொல்லுற சூழ்நிலையை உண்மையிலேயே சரியா அறியிட முடிகிறது. ஏனென்றால் கூட்டம் வந்து நாளுக்கு நாள் கூடிக்கே இருக்குது. இப்ப அது அடுத்து வந்து தர்மேந்திர பிரதான் மட்டுமல்ல, மோடியும் ராஜினாமா பண்ற நோக்கியே அது போறதுனாலதான் இன்னைக்கு வந்து சட்ட அமல் புதுசா என்ன பண்ணிக்கிறாங்க, தேசிய பாதுகாப்பு சட்ட ரீதியாக போலீஸ்க்கு வந்து டெல்லி போலீஸ்க்கு அந்த இதை மாத்திருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற ஒரு உத்தரவும் இப்ப வந்திருக்கு. இதை புரிஞ்சுக்கலாம். தேசிய பாதுகாப்பு இது முன்னாடியே மோடிஜியை பத்தி பேசினாலே தேசிய பாதுகாப்பு சட்டத்துல நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு மருத்துவர் கொரோனா டைம்ல குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைகள் நல்ல மருத்துவர், ஒரு முஸ்லிம் மருத்துவர் ஜெயில இருக்காரு. தேசிய பாதுகாப்பு சட்டத்துல உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. இதே சோனம் வாங்சுக்க நீங்க வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்துல நீங்க உள்ள போட்டீங்க. பிரக்யா சிங் தாக்கூர் எல்லாம் பேசுறாங்க இன்னைக்கு. தேசிய பாதுகாப்பு சட்டத்துல யார் மேல போடணும்? கோத்ரா ரயில் வழக்குல இருக்கக்கூடிய முதல் அக்யூஸ்ட். அதாவது சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் உதயநிதி பேசுனதுக்கு
அதவே இனப்படுகொலை செய்ய சொல்றாங்க அப்படின்னு ஒரு வாதம் கிளம்பியது. இப்ப இவங்க பிரக்யா தாக்கூர் சொல்றாங்க கரப்பான் பூச்சி ஒழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட நேரடியா சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன பொருள் எடுத்துக்கிறது? அதுதாங்க பிரக்யா சிங் தாக்கூர். பிரக்யா சிங் தாக்கூர் மாதிரி ஒரு மனுஷி கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க? காவி உடையில இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி அவங்க, அவ்வளவுதான். அப்ப அதுதான் சொல்றேன், இந்த ரயில் விபத்து அந்த வழக்குல குண்டு வெடிப்பு வழக்குல அவங்க வந்து நம்பர் 1 அக்யூஸ்ட் அவங்க, A1 அவங்க. அப்போ உங்ககிட்ட எங்க மனிதாபிமானம் இருக்கும்? மொத்தத்துல என்னன்னா இந்த பிஜேபியோட அமைச்சரவை எப்படின்னா ஒருத்தருக்கும் குடும்பமும் இல்ல, குழந்தையும் இல்ல, குட்டியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இவங்க எல்லாம் நாட்டை காப்பாத்த வர்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாழ வேண்டிய பிள்ளைங்கள நசுக்கி சாவடிச்சிட்டு இருக்காங்கன்னா பிரக்யா சிங் தாக்கூருக்கு என்ன தெரியும்? குழந்தைங்களோட வலி என்ன தெரியும்? ஒரு தாயா என்ன தெரியும்? மோடிஜிக்கு என்ன தெரியும்? ஏதோ தெரியாது. இவங்களுக்கு தேவை உங்க பதவியை தக்க வச்சுக்கணும். அப்ப இங்க வந்து தன்னோட உரிமைக்காக போராடுறவங்களை நீங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்துக்கு உள்ளத்துக்கு வைப்பீங்க. யாரெல்லாம் உள்ள இருக்கணுமோ அவங்க மட்டும் இங்க பார்லிமெண்ட்ல உட்கார வைப்பீங்க. இதுதான் புதிய பாரதம். இன்னைக்கு இங்க நடத்துற போராட்டம் பாகிஸ்தான்ல பேசப்பட்டு இருக்கு, மத்த நாடுகள்ல பேசப்பட்டு இருக்கு, எல்லா நாட்டிலயும் பேசப்பட்டு இருக்கு. ஆனா இங்க ஒரு விஷயம் நம்ம வந்து கவனத்துல கொள்ளணும். இந்த போராட்டம் வந்து வேற மாதிரியான வழியில போயிடக்கூடாது. சில பசங்க என்டர்டெயின்மெண்ட்காக பண்றோன்ற சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் விளையாட்டா வரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தவிர்க்கப்படணும். ஆனா அந்த குழந்தைங்க அந்த அடி வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பண்றாங்கன்றது அவங்கள பார்த்தா பெரிய பெருமையா தான் இருக்கு. நம்மளாம் அந்த சோர்ந்துருவோம்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் சில வார்த்தைகளை ரொம்ப கவனமா உபயோகிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஒரு 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 அம்மாவா எனக்கு உள்ள ஒரு கன்சிடரேஷன் தவிர, ஒரு கன்சர்னை தவிர, பாக்கி வேற அந்த பிள்ளைங்க போராடுறது நியாயமான விஷயத்துக்காக போராடிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப JNU உங்களுக்கு தெரிஞ்சும் உலக புகழ்பெற்ற ஒரு இடதுசாரிகள் நிறைய உருவான ஒரு பல்கலைக்கழகம். அவங்களே இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, அந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளாதீர்கள், அப்படி கலந்து கொண்டா அவங்க உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சேம் குரல் வந்து இப்ப லயோலா கல்லூரியில் ஒலிக்குது. அங்கேயும் என்ன சொல்றாங்கன்னாக்க இந்த மாதிரி எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த SFIயோட தலைவர் தோழரே இன்னைக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப காலேஜுகளும் குறிப்பாக தனியார் கல்லூரிகளும் கூட இப்படியான ஒரு போக்கை எதிர்ப்பது அரசு நலத்தின் காரணமா அல்லது பாதுகாப்பு கருதி அப்படி சொல்றாங்களா? இல்ல, அது டெல்லி வந்து புதிய பாரதம், புதிய இந்தியா பிறந்ததுல இருந்து 12 வருஷமா நம்ம பாத்துட்டு இருக்கோம். நிறைய மாற்றங்கள் பாத்துட்டு இருக்கோம். இங்க இப்ப மாற்றங்கள் வந்திருக்கு. அப்ப அந்த எதிரொலி வந்து இங்க எதிரொலிச்சிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் இங்க. அதனால இப்ப லயோலா காலேஜ்ல வந்து நீங்க போராட்டத்துக்கு போகாதீங்கன்னு சொல்றதுல எந்தவித ஆச்சரியமான விஷயமும் இல்ல. ஓ அப்படி இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் உள்ள இருந்திருக்கும், இப்ப ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்திருக்கு. இவ்வளவுதான் முரண்பாடை தவிர அல்லாம லயோலா காலேஜ் வந்து இதெல்லாம் தடுத்து வச்சிருக்காங்கன்றத அவங்க தடுக்கதான் செய்வாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா எத்தனை பிள்ளைங்க அவங்க தடுக்க முடியும்ன்றதான் கொஸ்டின். இப்ப நீ வந்து போராட்டத்துக்கு போகாத எந்த குழந்தைங்க அப்பா அம்மா சொல்றதே கேக்குது? இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல அத்தனை பிள்ளைங்க இருக்காங்க. நிறைய வீடியோஸ் பார்த்தாச்சு. எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம நான் வந்தேன், போட்டிருக்க சட்டையை தான் 5 நாளா நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்களும் இருக்காங்க. சோ நீங்க வந்து குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜ் கடந்து போயாச்சு. அது இந்த கவர்மெண்ட்க்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. ஒரு மாசம் போராடிக்கிட்டு சோனம் வாங்சுக் வந்து தன்னுடைய உண்ணாவிரத ஹங்கர் ஸ்ட்ரைக்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்னா இவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து பட்னி கடந்து நேர்மையான வழியில அஹிம்சை வழியில எல்லாம் போராடி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் இவங்க காதுல விட போறது கிடையாது. அப்ப நம்ம போராடணும்னா தெம்பா இருக்கணும், தைரியமா இருக்கணும். இன்னும் துணிச்சலோடு போராடணும்னா 3 வேளைக்கு 6 வேளை சாப்பிட்டாதான் இவங்க கிட்ட நம்மளால வாழ்க்கை நடத்த முடியும். அப்ப அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டாச்சு. இந்த போராட்டம்ன்றது நீங்க போகாதீங்கன்னு சொல்லலாம் யாரும் ஸ்டாப் ஆக போறது இல்ல, நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்ல ஸ்டாப் ஆக போறது இல்ல. அந்த குழந்தைங்க சொல்ற அவங்க வச்சிருக்கிற கோரிக்கையை நீங்க நிறைவேற்றியே ஆகணும். பிரதம மந்திரிக்கு வேற வழி இல்ல. எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சு. பீகார்ல எல்லாம் வேற லெவல்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இன்னும் அமைதியான வழியிலே போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க நம்மளுக்கு தெரியும் ஓரளவு நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வன்முறையான விஷயங்களோ இல்ல விளையாட்டா சில விஷயங்களோ நம்ம பண்ண முடியாது, பண்ண தேவையும் இல்லை. ஏன்னா இது மாற வேண்டியது மோடியும் தர்மேந்திர பிரதான் அவங்கதான் யோசிச்சு மாத்தணும். நம்ம தமிழ்நாடு அரசு அது ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம நம்மளுடைய குரல் மட்டும் கொடுக்குறோம். சோ இந்த அளவுக்கு இங்க பாதிப்பு இருக்காது. ஆனா இந்த போராட்டத்துக்கு எந்த மாநிலமும் தடுக்க கூடாதுன்றதுதான் விஷயம்.
ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனே இந்த குழந்தைங்க படிச்சு அடுத்த கட்டத்துக்கு நல்லா வரணும்னு வச்சுதான் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இன்னைக்கு லயோலா காலேஜ்க்கு இந்த பேர் இருக்கு அப்படின்னா லயோலா காலேஜ்ல நிறைய செலிபிரிட்டிஸ் படிச்சு வெளியே வந்திருக்காங்க, நிறைய விஐபிஸ் படிச்சு வெளியே வந்திருக்காங்கன்னா நாளைக்கு எப்படி உங்களுக்கு விஐபின்னு தெரியும்? எத்தனை பேர் நடிச்சு ஹீரோ ஆகி சிஎம் ஆக முடியும்? எல்லாராலையும் முடியாது இல்லையா? அப்போ ஒருத்தவங்க டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ ஒரு ஐஎஸ் ஆபீசரோ ஒரு சிவில் சர்வீஸோ எழுதி வர்றாங்க அப்படின்னா நீங்க அங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அங்க தடுக்குறீங்க அப்படிங்கும் போது உங்க காலேஜ் பேர் தானே கிடப்போது, உங்க பிள்ளைங்க எங்க வரும்? அப்போ இந்த எல்லாருமே ஒரு தனிநபர் பிரச்சனைன்னு எடுத்துக்காம, ஒரு யாருக்கோ வீட்டுல ஒரு பிள்ளைக்கு பிரச்சனைன்னு எடுத்துக்காம, இது எல்லாருமே பொறுப்போட, நான் சொல்றது பொறுப்போட செயல்பட வேண்டிய நேரம் இது. இத வந்து நம்ம கடமை வந்து தட்டி கழிக்க முடியாது. இல்ல நான் யாருக்கும் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டுலாம் நான் இருக்க முடியாது. இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எந்த ஆட்சி இங்க நிரந்தரம் கிடையாது. நம்ம நிறைய பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம இந்த கூவிக்கிட்டு இருப்போம் காமராஜர் ஆட்சி, காமராஜர் ஆட்சி, காமராஜர் ஆட்சி எங்க இருக்கு? காமராஜர் எங்க இருக்காரு? முதல்ல இன்னொரு காமராஜர் எப்படி பிறந்து வர முடியும்? அது எப்படி சாத்தியம்? சும்மா அரசியலுக்கும் நீங்க உங்க சகட்டு மேனிக்கு ஒரு கவிதையா பேசுறதுக்கோ இல்ல பெரிய நான் கொள்கைவாதின்னு பேசுறதுக்கோ நீங்க பேசிக்கலாம். காமராஜர் ஆட்சி கொடுக்கணும், நீங்க காமராஜர் மறுபடியும் பிறந்து வர போறது கிடையாதுன்றதுதான் உண்மை. அப்ப நீங்க யார முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க? அப்ப இந்த அரசியல் கட்சி யார முட்டாளாக்கிட்டு இருக்கு? இந்த பாஜக யார முட்டாளாக்கிட்டு இருக்கு? அப்போ உங்களுக்கு தேவைக்கு நீங்க பேசிட்டு இருப்பீங்க தவிர அந்த குழந்தைங்களை பத்தி யோசிக்க மாட்டீங்க. நீங்க காக்ரோச் சொன்னதே முதல்ல தப்பு. அந்த பிள்ளைங்க சோம்பேறினும் உருப்படாதனும் ஒரு விஷயத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னது நீங்க. அப்ப இங்க என்னால என்ன பண்ண முடியும்னு பிள்ளைங்க காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜந்தர் மந்தர்ல ஒரு பையன் வீல் சேர்ல வர்றாங்க, அவனால சரியா பேச முடியாது. அந்த வீடியோ எத்தனை பேர் பாத்துருப்பாங்கன்னு தெரியல. அந்த பையன் சொல்றான், நான் இதுக்கு பிரயோஜனமே இல்லாம இருந்தேன், என்னால யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. அவனுக்கு சரியா பேச கூட வரல. அது ஊனமுற்ற பையன். அவர் சொல்ல, இன்னைக்குதான் எனக்கு தெரியுது எனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு, நான் இங்க வந்து வேலை செய்ய வந்திருக்கேன், நான் என்னோட சப்போர்ட் கொடுக்க வந்திருக்கேன். मैं किसी का काम में नहीं आया, आज मैं काम में आया हूँ। किसी का काम में नहीं आया मैं आज। ऐसा क्यों कह रहे हैं आप? मैं विकलांग हूँ ना, मैं कमाता नहीं, मैं धमाता नहीं, मैं किसी के काम में नहीं आया। वो सब ऐसी बोलते हैं तू लल्ला है, तू कमाता नहीं। आज मैं लोग दिखाने चाहता हूँ मैं क्या कर सकता हूँ। दिल जो है ना 4-5 दिन से यही कह रही है मैं जाऊंगा चाहे कुछ भी हो जाए, दुनिया पलट जाए। அப்ப நீங்க ஒரு குழந்தைங்க எந்த அளவுக்கு மன அழுத்தத்துல இந்த சமுதாயம் கொடுத்துருக்கு. இன்னைக்கு நீங்க சரி சாட்சி ஆகணும். காக்ரோச் வந்து they are not cockroach. காக்ரோச்சஸ்லாம் சேர்ந்தா என்ன நடக்கும்ன்றது இப்ப காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த இவ்வளவு பெரிய மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு இந்த இந்தியா கவர்மெண்ட்டுக்கு காக்ரோச்சஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. உங்களால சப்போர்ட் பண்ண முடியலனாலும் அத வந்து அபத்தமா பேசாம அவங்கள ஹர்ட் பண்ணாம அசிங்கப்படுத்தாம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டாலே நிறைய பேருக்கு நல்லது. அவ்வளவுதான். இன்னைக்கு குழந்தைங்க செத்துருக்கு. நம்ம சொல்றோம் அனிதா ஒரு பொண்ணு செத்த உடனே நமக்கு அவ்வளவு படபடப்பாச்சு. இன்னைக்கு ரொம்ப கேஷுவலா போயிடுச்சு பிரதர். இப்ப 4 குழந்தைங்க செத்துச்சு, ரொம்ப கேஷுவலா. அப்போ உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும் போதுதான் உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா ஆவும் நம்ம பேசுறோம். வீட்டுல செத்து போச்சா, ஓ அப்படியா, சரி 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 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. அப்ப இந்த 4 குழந்தைங்களை இழந்த அவங்க பெத்தவங்களோட வலி எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனா நீங்க சொல்லுங்க, ஒரு தகப்பனா சொல்லுங்க, நான் ஒரு தாயா யோசிச்சு நான் சொல்றேன். ஒரு குழந்தைய இழந்த அந்த அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கும்? ஏன் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? ஒண்ணு, நீங்க இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு துப்பு இருந்தா, உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்தா நீங்க அதை ப்ராப்பரா நடத்தும். ஒரு தடவை லீக் ஆகலாம் பிரதர், ஒரு டைம் தப்பு நடக்கலாம், 2 டைம் தப்பு நடக்கலாம். ஏங்க இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 162 முறை நாங்க சொல்றோம் இல்ல, ஒரு புள்ளிவன் 162 முறை லீக் ஆயிருக்குன்றத தெளிவா பதிவு பண்றாங்க. அதையும் தாண்டி இப்ப மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான பெருநகரங்கள்லயும் போராட்டங்கள் தொடருது. ஆனா போராட்டங்களை ஒடுக்குமுறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெல்லியில என்ன மாதிரி போலீஸ் ஒடுக்குதோ அதே போலதான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஒடுக்கப்படுது. இப்ப இன்னைக்கு காலையில கூட மதுரையில நான் செய்தி சேகரிக்க சென்றிருந்த பொழுது அங்க காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் நடந்து கொண்ட விதங்கிறது சிக்கலாக இருக்கிறது. தொடர் போராட்டம் வைக்கிறதுக்கு அவங்களுடைய சொந்த இடத்துல வச்சா கூட
அனுமதி மறுப்பு, குண்டு கட்ட எல்லாம் தூக்கிட்டு போற காட்சி இன்னைக்கு கூட பார்க்க முடியும். நீ கால கூட செய்தி சேகரிப்பில் ஈடுபடு கூட அதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த ஒடுக்குமுறை எப்படி புரிஞ்சுது தமிழ்நாட்டுல? எதுக்கு போராட்டம் பண்றீங்க? என்ன இருக்கு போராட்டம் பண்றதுக்கு? ஜனநாயக படம் நேற்றுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்க்காத விட்டு வேற நீங்க வந்து போராட்டம் அது இதுன்னு தேவையில்லாத குப்பையெல்லாம் எடுத்து அண்ணன் நடிச்சிருக்காரு. அண்ணனோட கடைசி படம் வந்திருக்கு. நீங்க 5 பேர் ரோட்ல கூட்டினா மட்டும்தான் காவல்துறை வந்து ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லுவாங்க. 5 பேர் நின்றாலே நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம்னு. ஜனநாயகம் தியேட்டர் இருக்கு, ஃப்ரீயா போய் ஆடலாம், பாடலாம், தியேட்டர் ஸ்கிரீனை கிழிக்கலாம், சீட்டை உடைக்கலாம், என்ன வேணா பாலாபிஷேகம் பண்ணலாம். கோழியை அறுத்து எனக்கு சினிமால இன்னைக்கு காமிக்க கூடாதுங்க, ரத்தத்தை காமிக்க கூடாதுன்னு இருக்கு. சென்சார் கிடைக்காது. டிவி சீரியல்ஸ்ல ரத்தத்தை காமிக்க கூடாது. ஆனா பப்ளிக்ல ஒருத்தன் என்னுடைய முதல்வருடைய படம் ஓடுதுன்னு சொல்லிட்டு பப்ளிக்ல கோழியோட கழுத்தை அப்படியே அறுத்து போடுவாரு. அது மண் சோறு சாப்பிடுவாங்க. இவ்வளவு நிறைய வேலைகள் இருக்கும் போது இந்த தேவையில்லாத போராட்டம் எதுக்குன்னு காவல்துறை நினைச்சிருக்கலாம். இப்ப முந்தா நாள் பாருங்க, எவ்வளவு அழகா ஒரு 5-6 பசங்க எல்லாம் சேர்ந்து மண் சோறு சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம முதல்வர் படம் வந்து ஜெயின்னு வரணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் முட்டி போட்டு நடந்து போனாங்க. அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வன்முறையை நீங்க வந்து அமைதியான வழியில போராட்டம் பண்ணீங்கன்னா அதெல்லாம் தவறு தானே. அப்ப நாங்க அப்படித்தானே சொல்லுவோம். இல்லன்னா அங்க தலைமைக்கு யார் பதில் சொல்றது? நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு அங்க நாங்க பதில் சொல்ல வேண்டாமா கைய கட்டி? நம்ம நம்பணும். இது வந்து மாற்றத்துக்கான அரசு, மக்களுக்கான அரசு, இளைஞர்களுக்கான அரசு. நமக்காகவே அவர் வேனில இருந்து கேரியரோட உச்சத்துல இருந்து இறங்கி வந்து டிஃபன் கேரியரை கொண்டு செக்ரட்டரி உட்காந்து அந்த புளி சாதமும் அந்த பருப்பு சாதத்தையும் தின்னு நமக்காக ஒருத்தர் வேலை செய்யறாரு அப்படின்றத நம்ம நம்பணும். நான் நம்புறேன். இல்லைன்னா கேஸ் வரும். ஓகே, தொடர்ந்து டெல்லியிலும் அதாவது ஆதவ் சொன்ன வார்த்தை தான், தலைநகரில் இந்த மாதிரியான அடக்குமுறை நல்லதல்ன்றாங்க. சென்னை தலைநகரிலும் தமிழ்நாட்டிலும் அதான் நடக்கிறது. இரு அரசுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என்பதுதான் பொது விமர்சனம் எழுகிறது. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் வாரிக்கு விட்டுவிடுகிறேன். விவாத சொல்ல அறக்கலத்து நேரம் ஒதுக்கி. நன்றி.